ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி. சபாநாயகர் அப்பாவு அவர்களுடைய தொகுதி. அப்பாவு மீண்டும் இந்த தொகுதியில களம் காண்கிறார். பாஜக சார்பில் இந்த தொகுதியில பாலகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். இது போக தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் சதீஷ் கிறிஸ்டோபர், நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் கிரிஜா தாமரை பாண்டியன் அப்படிங்கக்கூடிய 4 முனை போட்டி நடக்குது. தொகுதி முழுவதும் அப்பாவு மேல கடுமையான அதிருப்தி அலை வீசுது. அதிருப்தினா கடுமையான அதிருப்தி. இருக்கன்துறை அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்துல மட்டும் 20க்கும் மேற்பட்ட குவாரிகள் இருக்கு. அந்த மக்கள் ஊர்ல போய் சந்தித்து அப்பாவு அவர்கள்ட்ட குறைகளை சொல்ல போனா வீட்டுல இருந்துகிட்டே அவர் வெளியில வர மாட்டாரு, எங்களை சந்திக்க மாட்டாரு அப்படின்னு குற்றம் சாட்டக்கூடிய மக்களை பார்த்தோம். எங்க திரும்பினாலும் அதிருப்தி அலை அப்பாவு அவர்கள் மேல. சோ அப்ப அந்த அதிருப்தி அலைகளை அதிமுக நேரடியாக போட்டிட்டு இருந்தால் ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்திருக்கலாம். அந்த தொகுதியை சேர்ந்த முன்னாள் எம்பி சவுந்தரபாண்டியன் போன்றவர்கள் சீட்டு கேட்டிருந்தாங்க. பட் அப்படி இல்லாமல் பாஜக களத்துல நிற்குது. பாஜகவும் ராதாபுரம் தொகுதியில ஓரளவு வலுவாகத்தான் இருக்கு. ரொம்ப குறிப்பா செட்டிக்குளம் பகுதியை சேர்ந்த பண்ணை பாலகிருஷ்ணன் இந்த தொகுதியில களம் காண்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் தொகுதி மக்கள் கிட்ட நன்கு அறிமுகமானவர். இன்னொன்னு மக்கள் கிட்ட ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர். ஆனா அவருடைய செல்வாக்கு என்பது செட்டிக்குளம் அந்த சுற்றுவட்டார பகுதியில தான் இருக்கு. தொகுதி முழுவதும் அவருக்கான செல்வாக்கு என்பது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பாஜக அதிமுக அலையன்ஸ்னால அவர் ஈடு கொடுத்து களத்துல நிக்கிறார். அப்பாவுக்கு 3 விஷயங்கள் சவாலாக இருக்கு. ஒன்று, தமிழக வெற்றி கழகம் எடுக்கக்கூடிய வாக்குகள். தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய இடிந்தகரை உள்ளிட்ட சுற்றுவட்டார மீனவ கிராமங்கள்ல தமிழக வெற்றி கழகம் கணிசமான அளவுக்கு மீனவர் சமுதாய வாக்குகளை பிரிக்கிறது. ரொம்ப குறிப்பா சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கிறது. அது அப்பாவு அவர்கள் முன்பு இருக்கக்கூடிய முதல் சவால். 2வது சவால், அப்பாவு அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலங்களில் சபாநாயகராக இருந்தவர். சோ 5 ஆண்டுகள் ஆட்சியின் மீதான பாசிட்டிவும் அவர் மீது இருக்கு, எதிர்ப்பலையும் அவருக்கு இருக்கு. சோ அது ரெண்டையும் அவர் எதிர்கொள்வதற்கு கொஞ்சம் தடுமாறுகிறார், சிரமப்படுகிறார். இதையெல்லாம் தாண்டி 3வதாக ஜனநாயகத்தை மிஞ்சிய ஒரு மிகப்பெரிய சக்தியை அப்பாவோ ஆழமாக நம்புகிறார். அதற்கு ஒரு பலன் கிடைக்கும் என்பதும் அவருடைய நம்பிக்கையாக இருக்கு. அதையும் நம்ம களத்துக்குள்ள போயிருந்தப்ப நம்ம ஆய்வுகள் செய்தப்ப உணர முடிஞ்சது. சரி, இதையெல்லாம் விட மிக முக்கியமா சிறுபான்மையினர் மத்தியில தாவேகா பக்கமோ வேறு வகையிலோ வாக்குச்சிதறல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பார்த்து பக்கமா நிறைய வேலைகள் செய்கிறார் அப்பாவு அவர்கள். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா ரொம்ப குறிப்பா நம்ம பார்த்தோம்னா நெல்லை ரகுமான் அப்படிங்கக்கூடியவர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர், இஸ்லாமியர். அவர் தனியாக தேர்தலை நிற்க ஆயத்தமான போது திமுக காரர் அவர் தனியாக நின்றால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் சிதறடிக்கப்படும் என்பதனால அப்பாவு அவரை போன்றவர்களை நேரடியாக சென்று சந்தித்து சமரசம் செய்து விட்டார். ஆனால் அதே போன்று சிறுபான்மையினர் வாக்களை ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்து விட்டால் அப்பாவு வழக்கம்போல் முந்த முடியும். ஆனால் சிறுபான்மையினர் வாக்களை கணிசமான அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் கூறு போடுகிறது. சோ அந்த அடிப்படையிலும் இதை நாம் அணுக வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த தொகுதி அப்பாவு அவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு தான் இருந்தாலும் அவர் கடைசி நேர தேர்தல் வேலைப்படிகள்ல ஈடுபட்டு இருக்கிறார். சோ அதனால பண்ணை பாலகிருஷ்ணனுக்கு இருக்கக்கூடிய அந்த குட் இமேஜ், அப்பாவு அவர்களுக்கு தொகுதிக்குள் இருக்கக்கூடிய கொஞ்சம் இறங்கு முகம், இரண்டையும் சேர்த்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, இந்த 3ம் ரியாக்ட் ஆகிறதுனால ராதாபுரம் தொகுதி இன்றைய களச்சூழலில் இழுபறி அப்படிங்கக்கூடிய இடம் நோக்கி நகர்ந்திருக்கிறது. அப்பாவு கொஞ்சம் பின்தங்குவது போன்று தெரிந்தாலும் கூட எந்த நேரத்திலும் களத்தை மாற்றும் வல்லமை படைத்தவர் என்பதனால் ராதாபுரம் தொகுதி இழுபறி என்கிற நிலையில் நாம் கொடுத்திருக்கிறோம்.